நலத்திட்ட விழாவில் வேண்டுமென்றே தன்னை புறக்கணித்துள்ளதாக கூறி சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வரதராஜபுரம் பகுதியில் தமிழக அரசின் சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா அரசு சார்பில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் ஊரக வளர்ச்சி, நகராட்சி மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்க இருந்தார். அப்போது அத்தொகுதியின் திமுக MLA நா. கார்த்திக் அரசு சார்பில் நடக்கும் விழாவில் தனக்கு அழைப்பில்லாத போதும் கலந்து கொள்ள வந்துள்ளார். அப்போது அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் விழாவில் கலந்து கொள்ள தங்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தனது தொகுதிக்குள் நடக்கும் அரசு நலத்திட்ட விழாவில் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டுள்ளார் என்பதற்காக அரசு அதிகாரிகள் தனக்கு அழைப்பு விடுக்காமல் நடத்துவது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் அதிமுகவின் சொந்த விழா என்றால் ஏன் அரசு நலத்திட்டங்கள் வழங்க வேண்டும் என காவல்துறையினருடன் திமுக MLA கார்த்திக் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர் தனது கட்சி உறுப்பினர்களுடன் விழா நடைபெறும் இடத்திலிருந்து கிளம்பி சென்றார். எந்த அரசு விழாக்களுக்கும் எனக்கு அழைப்புதலை இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் எனக்கு முறையாக வழங்குவது கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்புகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒவ்வொரு முறையும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சட்டப்பேரவையில் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்துகிற நேரத்தில் பேரவைத் தலைவர் சொல்லுகிற ஒரே பதில் எல்லா உறுப்பினருக்கும் முறையாக அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். ஆனால் இந்த கோவை மாவட்டத்தில் எனக்கு அழைப்பே கொடுக்கறதில்ல. இன்னைக்கு சிங்காநல்லூர் தொகுதியில் முதலமைச்சருடைய சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் என்ற ஒரு முகாமை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த முகாமுக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்பில் பிரதிநிதி கிடையாது, சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறேன். எனக்கு அழைப்பு கொடுக்காம இன்றைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இந்த விழாவை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினுடைய சிங்காநல்லூர் ஆய்வாளர், அதை போலவே கிழக்கு சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் 2 பேர் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. நான் நியாயமான முறையில் என்னுடைய உரிமை, அதாவது நான் சட்டப்பேரவை உறுப்பினர், என்னுடைய உரிமை, நான் மக்களுடைய அரசு விழாவில் பங்கேற்பது என்னுடைய உரிமை. நான் பங்கேற்க வேண்டும் என்று வந்த நேரத்தில் எனக்கு அழைப்பு கொடுக்கல. அழைப்பு கொடுக்கலினாலும் கூட என்னிடத்தில் ஆயிரக்கணக்கான மனுக்கள் இருக்கிறது, ஏற்கனவே பெறப்பட்ட மனுக்கள். அந்த மக்களும் பல பேர் என்னோடு வந்திருக்கிறார்கள். ஆகவே சந்திக்க வேண்டும் என்று வந்த நேரத்தில் இங்கேயே தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை இங்கு வர சொல்லுகின்றோம், நீங்கள் பேசிவிட்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் வந்த பாடு இல்லைங்க. கண்டிப்பாக அரசு அதிகாரிகள் உரிய பதில் எனக்கு கொடுக்கணுங்க. கொடுக்கலைன்னா கண்டிப்பாக நாங்கள் வருவோங்க, அதில் மாற்றமே கிடையாது. நான் சொல்வது உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய குடும்ப சொத்து அல்ல அரசு விழா. அரசு விழா என்பது பொதுமக்களுடைய விழா, பொதுமக்களுக்கு செய்யப்படுகின்ற நன்மைகள் செய்யப்படுகின்ற விழா. அதை இவங்க உள்ள கொடி கட்டி அது கட்டி இவங்க அதிமுக விழா போல நடத்துவதற்கு இவங்க சொந்த காசு செலவல்ல, இவங்க குடும்ப காசு செலவல்ல. ஆகவே நிச்சயமாக இந்த அரசு செலவில் செய்யப்படுகின்ற நலத்திட்ட உதவிகள், அதே மாதிரி நான் இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் பல முறை ஆணையாளர்கிட்ட போயிருக்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போயிருக்கிறேன், பல பெட்டிஷன் கொடுத்தாச்சு, மனுக்கள் கொடுத்தாச்சு, தீர்வு இல்லை. சரி, அமைச்சர்கிட்டையாவது கொடுத்து பார்ப்போம், தீர்வு இருக்குதான்னு பார்ப்போம்.